அன்பான குழந்தைகளே, குமு கிராண்ட் கிட்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு இனிமையான ஆனால் முக்கியமான பாடம் சொல்லும் கதையை கேட்கப் போகிறோம். ஒரு அமைதியான பசுமையான கிராமத்தில் ஒரு சிறுவன் தனது செல்ல ஆட்டுடன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் அந்த ஆட்டை பசுமையான புல் மேய்க்க நதிக்கரைக்கு அழைத்துச் செல்வான். அந்த இடம் மிகவும் அழகானது. மெதுவாக ஓடும் நீர், பறவைகள் கீச்சென்று பாடுவது, குளிர்ந்த காற்று வீசுவது எல்லாம் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த சிறுவன் சில சமயம் பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி மகிழ்ந்தான். ஒரு நாள் அவன் விளையாட்டாக முதலை வந்து விட்டது என்று கத்தினான். அந்த குரலை கேட்டு கிராமத்தார் எல்லோரும் அவனை காப்பாற்ற ஓடி வந்தார்கள். ஆனால் அங்கு எந்த ஆபத்தும் இல்லை. சிறுவன் சிரித்துக் கொண்டிருந்தான். அது அவனுக்கு ஒரு விளையாட்டு போல் இருந்தது. இப்படியே இன்னொரு நாளும் அவன் அதே போல முதலை வருகிறது என்று பொய் கூறினான். மீண்டும் மக்கள் ஓடி வந்தார்கள். மீண்டும் அது பொய்தான். இந்த முறை அவர்கள் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் உருவானது. சில நாட்கள் கழித்து ஒரு அமைதியான மாலையில் உண்மையாகவே ஒரு பெரிய முதலை நதியில் இருந்து மெதுவாக வந்தது. அது ஆட்டை பார்த்தது. அருகில் வந்தது. அந்த சிறுவன் மிகவும் பயந்தான். அவன் உதவி கேட்க முயன்றான். ஆனால் இந்த முறை யாரும் வரவில்லை. ஏனெனில் அவன் முன்பு சொன்ன பொய்களை அனைவரும் நினைத்தார்கள். அந்த நாள் அந்த சிறுவன் தனது செல்ல ஆட்டை இழந்தான். அவன் மனதில் மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. அவன் புரிந்து கொண்டான், பொய் சொல்லும் பழக்கம் நம்மை நம்பிக்கையற்றவர்களாக மாற்றிவிடும் என்று. அதற்கு பிறகு அந்த சிறுவன் எப்போதும் உண்மையை பேசத் தொடங்கினான். எப்போதும் உண்மையை பேசுங்கள் குழந்தைகளே, அப்பொழுதுதான் அனைவரும் நம்மை நம்புவார்கள்.